வெல்கம் டு லாஹா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கூட என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா, நம்ம தெர்மாமீட்டரு நம்ம எல்லாருமே வச்சுருப்போம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில். ஆனால் அதை நம்ம எப்படிலாம் ராங்காக யூஸ் பண்ணுறோம், அது எப்படி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்குமே தெரியாது. என்னோடய பீடியாட்ரிஷியன் சொன்னதுக்கப்புறம் தான் நானே அதை அனலைஸ் பண்ணவும், இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம், இதனால தான் நம்ம டெம்பரேச்சர் குழந்தைங்களுக்கு செக் பண்ணும்போது இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அது நிப்பு. இப்போ நான் கை வைக்கிறல அந்த எல்லோ லைனுக்கு நடுவில் மெலிசாக பென்சிலில் போட்ட மாதிரி இருக்குல்ல, அதில் தான் மெர்க்குரி இருக்கும். மேலே இருக்கிறது வந்து செல்சியஸ், கீழே இருக்கிறது ஃபாரன்ஹீட். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவங்களே அந்த ரெட் மார்க் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க தெரியுமா. நம்ம அதில் அது கிட்ட வந்தாலும் நம்ம ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். பட் அது கரெக்ட் கிடையாது. 101 வரைக்கும் நார்மலாக குழந்தைங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப கொதிக்குது, பசங்க ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுறாங்க, இல்லை ரொம்ப வேர்க்குது, இல்லை ரொம்ப சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். ஒரு சில டைம் நம்ம பாடி டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணும்போதே நமக்கு 100லேருந்து 101 வரைக்கும் காட்டும். ஏன்னா நம்ம இருக்க அட்மாஸ்பியர் கிளைமேட் சேஞ்ச்னால கூட டெம்பரேச்சர் அப் அண்ட் டவுன் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை இது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் திங், நீங்கள் எந்த தெர்மாமீட்டர் வாங்கினாலுமே அதில் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன பாருங்கள் வீடியோ இன்ட்ரடக்ஷன்லேயே, செல்சியஸ் மேலே இண்டிகேட் பண்ணியிருக்கோம், ஃபாரன்ஹீட் கீழே. ஸோ ஹை ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பீடியாட்ரிஷனை கால் பண்ணி ப்ராப்பராக என்ன சிரப் என்ன லெவலில் கொடுக்கணும் அப்படின்றத டயக்னோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃபீவர் ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஒரு சில ஃபீவர் வந்துட்டு சிரப் கொடுத்த உடனே கண்ட்ரோல் ஆகி அகெயின் அது ஃபீவர் காட்ட ஆரம்பிக்கும் பாடி டெம்பரேச்சரில். ஒரு சில ஃபீவர் வந்துட்டு அது உள்ளுக்குள்ளேயே க்யூர் ஆகிட்டே இருக்கும், ஆனால் பாடி டெம்பரேச்சர் குறையாது. ஸோ பாடி டெம்பரேச்சர் குறையாத அந்த பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு சுடு தண்ணி ஒத்தணும் தலையில் கொடுத்துட்டு உடம்பு ஃபுல்லாக நல்லா சில்லுன்னு ஐஸ் தண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் ஹீல் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின் திங் வந்து ஒரு தெர்மாமீட்டர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் மெர்க்குரி தெர்மாமீட்டரோட லைஃப் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ டிஜிட்டல் தெர்மாமீட்டர்னால் 6 months தான் அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். இதே நம்ம மெர்க்குரி தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மெர்க்குரி தெர்மாமீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 years to 3 years வரைக்குமே நம்ம வந்து லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணுறது தாங்க மெயின் மோட்டிவ். நம்ம ஐஎஸ்ஐ இருக்கிற மாதிரியான தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது இன்னுமே அதிகமான லைஃப் டைம் வரும் நமக்கு. ஸோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே நல்ல பொருளாக வாங்கிட்டிங்கன்னா அது லைஃப் லாங் நமக்கு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வச்சு ஸ்டேபிள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம எப்படி இதை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த கேலன் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாக்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸில் ப்ராப்பராக இந்த டிப்பு எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது அதுலேயே இருக்கும் பாருங்கள், ஒயிட் கலரில். அது உள்ளே போடுற மாதிரி கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அந்த டிப் டேமேஜ் ஆகாத வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டாலே போதுங்க. மெர்க்குரி தெர்மாமீட்டரை வச்சு நம்ம ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. மெர்க்குரி தெர்மாமீட்டர் அக்யூரேட்டாக நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லணும் கம்பேர் டு டிஜிட்டல் தெர்மாமீட்டர். அது மேபி ஈஸியாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு, இது கொஞ்சம் ஸ்ட்ரெயினபிள் தான், பட் இது அக்யூரசி நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பாடி டெம்பரேச்சர். ஸோ நீங்கள் நியூ பார்ன் வச்சுருக்கீங்க, தெர்மாமீட்டர் வாங்க போகிறீங்கன்னா கோ ஃபார் இட் அன்டவுட்லி. சரிங்களா? இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் நமக்கு மெயின் திங். ஓகேங்களா? ஒரு வாட்டியும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு தெர்மாமீட்டர் தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த டிப்பை வைப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி சானிடைஸ் மட்டும் பண்ணிவிட்டு, நான் இப்போ போடுற பாருங்கள் அதே மாதிரி அதுக்கான பர்டிகுலர் பாக்ஸில் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி மேலே வச்சுட்டா போதுங்க. அப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த மெர்க்குரி தெர்மாமீட்டரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.